ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நம்ம ரிவெஞ்ச் ஆஃப் த இன்வெர்டட் ஸ்வார்ட் மாங்காவோட பார்ட் 2 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் போட முடியல. நான் சீக்கிரமாக வந்து பழைய மாதிரி போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ, அதாவது நம்ம விக்கர், ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஸ்கர்வெல். ஸோ இது வந்து பாஸ்கர்வெல் ஃபேமிலி. ஸோ எப்படிப்பட்ட ஃபேமிலினா, இந்த ஃபேமிலியில் உங்களுக்கு ஏஜ் வந்து முக்கியம் கிடையாது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் எவ்வளோ டேலண்ட் இருக்குன்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பொலன்னு பழகிறான். ஸோ அந்த 3 பேராலே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக பார்த்த எபிசோடில் ஒருத்தர் வந்து வாயில் கை வச்சிருப்பான் இல்லையா. ஸோ அவனோட விரலே வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு துப்பிடுவான். ஸோ நீங்களாம் உயிரோடு போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் யாராச்சும் உயிரோடு போகணுன்னு ஆசையோடு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். இவனுக்கு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலறானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதுக்கு மேலே தான் நம்மளோட வேலையை ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இவரோட பேர் தான் வந்துட்டு ஜான் பேரிமோர். ஸோ இவரோட பொசிஷன் வந்து அப்போ பட்லராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டோமோன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பேட்ரியார்க். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னுமே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த மார்கன் கிளான் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரூபி மைன்ஸில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெரிட்டரின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து சொல்கிறார், முன்னாடி இருக்க பேட்ரியார்க் வந்து சொல்கிறாரு, ஸோ மார்க்லேன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்து இருப்போம், வேறு ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஜான் வந்து சொல்கிறாரு, சார் மாஸ்டர் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க் வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து கேட்குறாரு, அப்படியா, சந்தோஷம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவ தான் ஹியூகோ லீ பாஸ்கர்வெல். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, சரி இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் என்ன ஆச்சு, அதுவும் இல்லாமல் இந்த ஜூனைல் ஃபோர்ட்ரஸில் தான் நடக்கிறதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இன்னொரு 5 நாளில் வந்து இந்த எக்ஸாம் நடந்துடும். ஸோ அதுவும் இல்லாமல் கார்டியன் நைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷனுக்காக எல்லாமே அந்த ப்ரெமிசஸ்க்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். ஸோ இப்போதைக்கு அந்த ஃபோர்ட்ரஸ் வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணி எல்லாருமே உட்கார வச்சுருவாங்க. மைலாட், இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட வந்து சொல்லணும், ஸோ ஜுவைனல் ஃபோர்ட்ரஸ் பற்றி அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார், இங்கே வந்துட்டு யங் மாஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, பெரிய ஃபைட்டா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த போரோவெலாம் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களாம் பயங்கரமாடி வாங்கியிருப்பாங்க, அந்த மேட்டர் தான் சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கூப்பிட்றாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்தோடனே, விக்கர் நான் கடைசியாக பார்த்ததோட இப்போ நல்லாவே வளர்ந்துட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம விக்ரம் வந்து சொல்கிறான், ஹலோ பேட்ரியார்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ நான் தானே பேட்ரியார்க், சாரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டக்குன்னு மாற்றிட்டு, இப்போதைக்கு நான் வந்து கேள்விப்பட்டேன் யாரோ 3 பசங்களை போட்டு சம்மடி அடித்தாமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஓ நீங்கள் அந்த பிரதர்ஸை சொல்கிறீங்களா, அவனுக்கு வந்துட்டு ப்ராப்பரான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்னானுங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருந்து வைக்கினா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ நான் வந்துட்டு ஃபிசிக்கல் டிசேபிலிட்டி பற்றி எதுவும் பேசலப்பா, நீ வந்து கொஞ்சம் பார்த்து ஒழுங்காரு, ஏன்னா அந்த லைக் எப்படி சொல்கிறது, இந்த டிசேபிலிட்டி ஆஃப் த ஹார்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். யாரதோ ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகலை போல் அந்த 3 பேரில். ஸோ அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், மாஸ்டர் நான் வந்து தப்பாக வந்து எதையுமே பண்ண மாட்டேன், ஏன்னா நான் வந்து ஸ்ட்ராங்கரான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுலேயே அவனோட மென்டாலிட்டி வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த ஃபேமிலியோட மென்டாலிட்டியே யார் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க எப்பயுமே தப்பாக இருக்க முடியாது அப்படின்றது தான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க என்ன மன்னிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்க்குறான். ஸோ அந்த ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட் டாக்டர் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாஸ்கர்வெல் கிளானோட நேமே வந்து பார்த்திங்கன்னா ரூயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது கெடுத்துட்டாங்க அந்த பேரே. ஸோ அப்போ வந்து நம்ம ஹியூகோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வருஷங்கள்லாம் அவங்க வந்து ஒரு நன்னாவே மாறியிருப்பாங்க. ஸோ ஹியூகோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்றதா வந்து சொல்லிருப்பாரு. பட் அதுக்கு பதிலாக அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஃபர்கிவ்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்றது, மன்னிப்பு கேட்குறது. ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ வீக்காக இருக்கவங்க தான் இதெல்லாம் வந்து கேட்பாங்க, ஸோ ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க தான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹியூகோவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம பையனை கரெக்டாக தான் வளர்த்துருக்கோன்ற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு சரிப்பா, ஸோ உனக்கு நான் ப்ரைஸாக வந்து உனக்கு என்ன வேணுமோ எந்த சாக்லேட் எந்த ஸ்நாக் வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜான்மே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறார். ஸோ இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டியோடது. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு கோகோ பீன்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அதில் ரிச்சாரமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குறாரு. இது வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்காது, எப்படி வந்து இதை நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க, ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு பீனை வச்சு உங்களால் 100 லிட்டர் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பீன்ஸ்லாம் எடுத்து அவன் வாயில் போட்டுட்ருக்கான். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே புரியல. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, மாஸ்டர் நாங்கள் வேணால் இதை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சாக்லேட் ரெடி பண்ணி ரூம் அமுச்சு வைக்கணுமா
அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கான். அப்போ தான் ஜான்மே வந்து நோட் பண்ணுறாரு, இவனுக்கு வந்து ரொம்பவுமே பெக்குலரான ஒரு டேஸ்ட் வந்து இருக்குது, லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு இன்னொரு பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து விக்கிற்கு வந்து அந்த சாக்லேட் சாப்பிட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளடி பீன்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஏதாச்சும் பண்ண முடியும் போல். ஸோ அதை தான் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நாள் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிசாஸ்டரான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கர்வெல் ஃபேமிலியை பெர்சர்க்கர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபேமிலியிலேருந்து வரவங்களாம் வந்து ரொம்பவுமே இயர்லியான வயசில், அதாவது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு எஜுகேஷன்லாம் வந்து கற்றுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே அவங்களோட பேசிக் ஸ்டாமினா, ஸோ அதை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மவுண்டெயின் மேலே ஓடும் போது எந்த அளவுக்கு ஸ்டாமினா வேணுமோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு சிங்கிள் ஸ்டெப் வைக்கும் போதே தேவைப்படும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே தேவைப்படும். ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்துட்டு அவங்களுக்கு வயிறு வலிக்குது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டாக அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டஃபராக வந்து சேஞ்ச் ஆகிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட மான்ஸ்டர்ஸ் பக்கத்துலேயே படுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தைரியம், அதாவது எந்த ஒரு மான்ஸ்டர் கையிலையும் சாக மாட்டோம், ஏன்னா நம்ம ஈஸியாக கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து படுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஈவன் ஒரு 8 வயசு பையன், அதாவது ஒரு புதுசாக வர ஒரு யங் ஹவுண்ட், ஸோ அதோட டெட் எவல்யூஷனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து பெர்சர்க்கர் ஃபேமிலின்னு வந்துட்டு நம்ம பாஸ்கர்வெல் ஃபேமிலியை சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கல் எவல்யூஷன், அதாவது சர்வைவல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ எந்த மவுண்டன் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த இடம் ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ அந்த டெரிட்டரியே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மவுண்டெயினோட பேர் வந்துட்டு லீ ராக் எட்லி நாயர் மவுண்டன் அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்கிறாங்க. நம்ம நாயர் மவுண்டனே வச்சுப்போம். ஸோ அது ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒரு இடம், பட் அவேண்டடாக இருக்கும், யாருமே வந்து அந்தளவுக்கு வரமாட்டாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கர்வெல் ஃபேமிலியோட இன்ஸ்ட்ரக்டர் ஷேடோ டாக், அவரோட பொசிஷன் தான் ஷேடோ டாகு. ஸோ பாவ்லோ வேன் பாஸ்கர்வெல், ஸோ இதான் அவரோட பேர். ஸோ யங் மாஸ்டர்ஸ், ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க, உங்களோட ப்ராக்டிக்கல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கணும், அதாவது சர்வைவ் பண்ணணும். ஸோ மொத்த மான்ஸ்டர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொல்லணும், அதுதான் உங்களோட வேலை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சர்வைவ் பண்ணுறதுக்கு 10 பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு யாரையாச்சும் டிசேபிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து 30 பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் மற்ற யங் மாஸ்டர்ஸ் வந்து ஃபெயில் பண்ணி சர்வைவ் பண்ணிங்கன்னா 50 பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணி சர்வைவ் பண்ணிங்கன்னா அதுக்கு 70 பாயிண்ட்டு. ஸோ மொத்த கண்டிஷனே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா 90 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் இந்த பேட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேட்சை வந்து திருடி வச்சுட்டு மற்றவங்க கிட்டேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ் ஆயிரும், உங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் கூட வராது அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவர் வந்து சொல்கிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு சார் ஹியூகோவோட லெசன்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்வாட்மேன் வந்து கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே சாக மாட்டான். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கொடுத்த அந்த டெசிக்னேட்டடான ஏரியாக்குள்ளே மட்டும் இருக்கணும், நீங்கள் வந்து வெளில எங்கேயும் சுற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா ஒரு ரூல் வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்கேயாச்சும் புரியலனாலும் வெயிட் பண்ணுங்கள், நான் கடைசியாக வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு எல்லாமே ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்துட்டு கண்காணிக்கிறதுக்கு ஷேடோ டாக்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது கார்டியன் நைட்ஸை தான் ஷேடோ டாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு நின்று உங்களை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களாம் தான் அவங்கள எவால்வேட் பண்ணுவாங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எல்லா மேட்டருமே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் பெல்லை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்லை வந்து தட்டுறாரு. ஸோ எல்லாருமே அங்கே வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் ஓடுறானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவே பார்க்குறேன். நம்ம ஹீரோக்கு முன்னாடி 2 பேர் வந்து ஓடி வரானுங்க. டக்குன்னு அவனுங்களே சரிக்கி விழுந்துடுறானுங்க. ஒருத்தருமே வந்துட்டு சொல்லிடுறாரு, முக்கியமான மேட்ரு என்னதுன்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் யாரையுமே கொல்லக்கூடாது. ஸோ கொல்றது வந்து ப்ரொஹிபிட்டட் கிடையாது, அதாவது தடை செய்யப்படுறது கிடையாது, அது வந்து நாங்கள் டிஸ்கரேஜ் தான் பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவங்க வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் கொண்டீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் கண்ட்ரோலோடு இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷேடோ டாக்ஸ் உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்களுமே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கமாக போயிட்டுருக்கான். ஸோ அப்போது ஒரு ஷேடோ டாக், அதாவது நம்ம கார்டியன் நைட் வந்து பார்த்துட்டு இந்த ஏரியா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாச்சு, யங் மாஸ்டர் விற்கிற அந்த பக்கம் எங்கே போகிறாரு, ஸோ அவர் ஜீனியஸ்னு நினைக்கிறேன், ஏன்னா சின்ன வயசில் அவர் என்னென்ன பண்ணார் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட ஸ்கில்ஸை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மரத்தாண்டை வந்து போகிறான். ஸோ இந்த கிரவுண்ட் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது, அப்போ இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கேம்ப் ஃபயர் வச்சுட்டு உட்காந்துடுறான்.
அப்போ அந்த ஷேடோ டாக் வந்து பார்த்துட்டு என்னது இந்த டைமில் பிரேக் எடுக்கிறானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா அதே டைமில் அப்படியே பேரலாக எல்லாரும் சண்டை போட்டு செத்துட்டு கிடக்குறானுங்க மான்ஸ்டர்ஸ் கூட வந்து. அப்போ நம்ம ஹீரோ அருமையாக உட்காந்துட்டு நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ தான் வந்து இவன் எவ்வளோ நேரம் இப்படி இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காரு. அப்போ இப்போதைக்கு இங்கே இருக்கிறதுல யாராச்சும் பிரோஜனம் இல்லை போல், நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்பாடியோ அவர் போயிட்டார். அப்போ இப்போ தான் வந்துட்டு என்னோட உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போகிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து போகிறான். ஸோ அந்த ஏரியா வந்துட்டு யாருமே இன்னுமே வந்து லைக் டிஸ்கவர் பண்ணல, அதாவது எக்ஸ்ப்ளோரே சுத்தமாக பண்ணல. ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ வந்து போகிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய ட்ரீ ரூட்ஸ் இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தா ஹெல் ஹவுண்டு, அதாவது நரகத்துலேருந்து வந்த ஒரு ஹவுண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிற்குது. ஸோ அதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா B+ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல மான்ஸ்டர்ஸ் தான். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு நரகத்துலேருந்து வந்த ஒரு நாயாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃப்ளேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக், அதாவது இந்த கேஸ் இருக்கும் இல்லையா சல்ஃபியூரிக் கேஸ், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டெயின் பண்ணியிருக்குமா, அதாவது ரொம்பவுமே டெட்லியான ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ இது கூட தான் நம்ம ஹீரோட அடுத்த ஃபைட். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல எபிசோட் 2 வந்து முடிஞ்சிருது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி, அதாவது சின்ன ஒரு சம்மரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் டவுட் கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ நம்ம ஜான் பேரிமோர் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கிளான் அப்படின்ற ஒரு கிளானை பற்றி சொல்லிருப்பாரு. ஸோ அந்த கிளான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அந்த கிளானை பற்றி தான் அதிகமாக வரும் போல நம்மளுக்கு. ஏன்னா இந்த பாஸ்கெட்பால் கிளான் கூட அவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய விஷயம் இருக்குது, அதனால வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போக போக தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒரு டெரிட்டரின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து அவங்க ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இடம் வந்துட்டு பாஸ்கெட்பால் ஃபேமிலிக்குமே ரொம்பவுமே முக்கியமான ஒரு இடம். ஸோ அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வைவல் எக்ஸாம் வந்திருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவன் நிறைய இந்த காஃபி பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கோகோ பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருப்பான். ஸோ அதுவுமே வந்துட்டு அவன் சாப்பிட்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் அவன் வந்து ஃபைட்டில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட இந்த எபிசோட் 2 சம்மரியே அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரியலனாலும் இந்த இடத்துல புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.